ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 2 Corinthians chapter 6 verse 2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது என்ன சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே விளங்க பண்ணுகிறார். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டில் காத்திருக்கணும், அனுக்கிரக காலம் அப்படின்னு ஒரு காலத்துக்கு காத்திருக்கணும், இரட்சண்ய நாள் என்ற ஒரு நாளுக்கு காத்திருக்கணும். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி ஏசாயா 49 அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாரு, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார்? ஏசாயாவில் சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு அனுக்கிரக காலம் அப்படின்ற ஒரு காலத்துக்கு காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இரட்சண்ய நாளுக்கு காத்திருக்க வேண்டி இருக்கிறது. ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், for he says, in an acceptable time I have heard you, and in the day of salvation I have helped you. Behold, now is the accepted time. Behold, now is the day of salvation. நowன்னு சொல்லிட்டார். அப்போ அக்செப்டபிள் டைமுக்காக, டே ஆஃப் சால்வேஷனுக்காக நம்ம காத்திருக்க வேண்டாம். ஆண்டவர் இம்மீடியட்டாக கொடுக்குறார். இது பழைய ஏற்பாட்டில் காத்து கிடக்கணும். அந்த நாளுக்காக, அந்த காலத்துக்காக, அந்த வேலைக்காக நாம் காத்திருக்கணும். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே ரட்சிப்பு என்பது இம்மீடியட், உடனடியாக, இப்பொழுது, நவ் இஸ் த டைம். உடனடியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அனுக்கிரக காலத்தில் இப்பொழுதே செவி கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்போ கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அது என்ன காரியத்துக்காக வேணா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கறது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவும் செய்கிறேன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவங்க காத்திருக்கணும், ஒரு காலத்துக்கு காத்திருக்கணும், ஒரு நாளுக்கு காத்திருக்கணும். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு இம்மீடியட்டாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை ரட்சிக்கவும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆண்டவர் அதற்கு கால தாமதமே இல்லை, உடனடியாக நான் அதை செய்கிறேன் சொன்னார். ஆனால் நம்ம தான் கால தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளை வச்சுருக்கிறாரு, ஒரு நேரத்தை வச்சுருக்கிறாரு, நம்ம தான் லேட் பண்ணிகிட்ருக்கிறோம். அப்படி நம்ம லேட் பண்ணுவது ஆண்டவரை விசனப்படுத்துவதற்கு எதுவான காரியம். இப்பொழுதே நீங்கள் கேளுங்க, இப்பொழுதே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் இன்றைக்கே இப்பொழுதே அனுக்கிரக காலத்தை வச்சிருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 42 43 வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைந்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இவர்கள் யார் இவன் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவோடு கூட ரெண்டு குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்தார்கள். ஒருத்தன் வலது பக்கம், ஒருத்தன் இடது பக்கம், 2 குற்றவாளிகள். அந்த 2 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளி, அவன் பாருங்க, அவரை தேவனென்று அவன் கண்டு கொண்டு அவருக்குள் ஏதோ ஒரு தெய்வீகத்தன்மை உண்டு, இவர் நம்மை போல பாவம் செய்துவிட்டு தண்டிக்கப்படுகிறவர் அல்ல, இவர் நீதிமான் என்பதை அறிந்து இயேசுவை நோக்கி என்னன்னு கூப்பிட்றான்? ஆண்டவரேன்னு கூப்பிட்றான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைந்தருளும் என்றான். இந்த குற்றவாளிக்கு பாருங்கள், டைமே கிடையாது. மனம் திரும்புறதுக்கோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதோ, பலி செலுத்துவதற்கோ, தன் குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்கோ டைமே கிடையாது. சிலுவையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான்.
அவன் மரிக்க போகிற தருவாயில் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைந்தருளும் என்று அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான், ஒரு சின்ன ஜெபம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்குறாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு, டுடே, நவ், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொன்ன, பாரடைஸில் இருப்ப, இன்றைக்கு, டுடே. அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணல, ஒரு 6 மாதம் கழித்து நீ இதெல்லாம் செஞ்ச போயிருப்ப, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அவன் பாருங்கள், சிலுவையில் மரிக்க போகிறான். மரிக்க போகும் தருவாயில் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவனை ரட்சித்தான். அதனால தான் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்லாம் போகும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, மரண தருவாயில் இருப்பாங்க, கேன்சரில் அவதிப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நாம் இந்த சத்தியத்தில் நடத்தி கடைசி நேரத்தில் அவங்க அட்லீஸ்ட் இந்த சரீரத்தில் அவங்க பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் மரணத்துக்கு பிற்பாடு நரகத்தில் போய் அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கடைசி நிமிஷத்துலையாச்சும் அவங்க மனம் திரும்பினாங்கன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த குற்றவாளி அடியேனை நினைந்தருளும் சொன்னான், அவ்வளோதான். பெரிய வார்த்தைலாம் ஒன்றும் சொல்லலை, பெரிய ஒரு நீண்ட ஜெபம்லாம் பண்ணல. ஆண்டவர் உடனடியாக சொல்லிட்டாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்போது இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு காலம், ஒரு நேரம், சில காலங்கள் நீ சபைக்கு வரணும், நீ இத்தனை வாரம் வரணும், நீ 40 நாள் உபவாசம், அப்படிலாம் கிடையாது. இப்பொழுதே, now is the time. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தை நம் அநேக மரித்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே கொண்டு சென்று அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை அறிவிக்கும் போது அவர்கள் மரணத்தருவாயில் ஆகிலும் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல தருணமாக மாறும் என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆதலால் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாம் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நடக்க, மற்றவர்களை சத்தியத்திலே நடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனம் இந்த வார்த்தையை விசுவாசித்து அதனுடைய பலனை தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும், வழிநடத்திக்கார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.